அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். உங்களுடைய நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு ஒரு நிமிட செய்தி. என்னது ஒரு நிமிஷ செய்தி? வழக்கம் போல் என்ன வித்தியாசமாக முருகானந்தன் என்ன கொடுக்குறீங்க பாருங்களேன். நம்மளும் செங்கலை பயன்படுத்தி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பல்லாயிரம் ஆண்டுகளாக. ஆனால் அதை யார் சொல்லியிருக்காங்க? எந்த செங்கல் தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருமே சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை, ஒருத்தர் கூட சொல்லலை. ஆனால் பாருங்கள், இந்த விளம்பரம் பார்த்தோன்னையும் முதல் வார்த்தையிலே நான் டம்முன்னு கீழே விழுந்துட்டேன். சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக செங்கல் கட்டிடக்கலை வரலாற்று ஒரு சிறப்பிடம் பெற்று விளங்குகிறது. செங்கல் பேரழிவை எதிர்த்து போராடுவது மிக முக்கியமானது. மடத்தனமாக எம்சாண்டும் பீசாண்டும் போட்டு வீட்டை கட்டி அந்த வீட்டில் மனுஷ குடியிருப்பானா சொல்லுங்கள்? எப்படி ஹீட்டு ஒரு எட்டனா கூட வெளியில் போகாது. அதனால் என்ன வீடெல்லாம் தூசியாக இருக்கும். ஒரு ஆணி அடிக்க வசதி உண்டா? எம்சாண்டு போண்டு வீட்டை கட்டுறதும் ஒன்று தான், நாசத்தையே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஒன்று தான். நண்பர்களே எம்சாண்டை தூக்கி எறிங்க தயவுசெய்து. எம்சாண்ட் பீசாண்ட்லாம் இருந்து போட்டு நல்ல மணல், அருமையான மணல், கேரளா மணல் அட்டகாசமாக, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, வெறும் 700 ரூபா தான். உங்கள் வீட்டில் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும்னா அந்த கேரளா மணலை போட்டு பாருங்கள். இந்த ஒயர்கட்டு அருமையான செங்கல், பழனியில் நல்ல அருமையான களிமண்ணை வச்சு தயார் பண்ணக்கூடிய அற்புதமான நல்ல குவாலிட்டி கான்சியஸ் அப்படிங்கிறது இந்த விளம்பரமே உங்களுக்கு சொல்லுது பாருங்கள். சாய் பிரிக்ஸ் எவ்வளோ அற்புதமாக பாருங்கள். என்ன அதாவது சங்க காலத்திலேருந்து எப்படி அழகாக சொல்லிட்டார் பாருங்களேன். அதாவது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு பழம்பெருமையை சொல்கிறதன் மூலமாக தான் ஒரு பொருளுடைய உயர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பழம்பெருமை இல்லாத குடும்பத்தில் பொண்ணையோ மாப்பிள்ளையோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பாரம்பரியம் என்ன? பாரம்பரியத்தை பார்த்து கல்யாணம் பண்ண கல்யாணங்கள் அற்புதமாக இருக்குது. கடகடான்னு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கல்யாணங்கள் சடசடான்னு கீழே விழுந்து நாசமாக போயிடுது. ஆக கல்யாணமே கூட நீங்கள் அப்படித்தான், பொண்ணாகட்டும் மணப்பெண்ணாகட்டும் மணமகனாகட்டும் நல்ல பாரம்பரியத்திலேருந்து வரணும். சும்மா அழகாக இருந்து தோல் வெள்ளையாக இருந்து கல்யாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுபோல தான் எம்சாண்ட் பிரயோஜனம் இல்லை. அதுபோல தான் ஆகாவலி பிரிக்ஸு பிரயோஜனம் இல்லை. இது போன்ற அருமையான வயர்கட் பிரிக்ஸ், சாய் பிரிக்ஸ் மாதிரி நல்ல தரமான செங்கல்லை பயன்படுத்தி நல்ல தரமான கேரளா மணலை போட்டு நீங்கள் வீட்டை கட்டுறப்போ அந்த வீட்டில் ஆரோக்கியம் வரும், மகிழ்ச்சி வரும், ஆனந்தம் வரும், உற்சாகம் வரும், ஊக்கம் வரும், செல்வம் வரும், நிம்மதி வரும், சுகம் வரும், பேரானந்தம் அங்கே. ஆஹா, வாங்க தயவு செய்து சாய் பிரிக்ஸை பயன்படுத்துங்க. பள்ளியை சேர்ந்த சாய் பிரிக்ஸ் மாதிரி நல்ல பிரிக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குவாலிட்டியாக தயார் பண்ணுறவங்க தான் குவாலிட்டியான வார்த்தைகளை போடுவாங்க. இந்த வார்த்தைகள் சொல்லுது உங்களுக்கு. விலையை ஒன்றும் பெரிய ஜாஸ்தியான விலையில், விலையை பொறுத்தி ஒருத்தன் கவலைப்பட்டாங்கன்னா நிச்சயம் அங்கே குவாலிட்டி இருக்காது. தரத்துக்கு எப்போவுமே விலை ஜாஸ்தி தாங்க. தரம் நிரந்தரம் அது வேணும், வாழ்க்கைக்கே அது வேணும். வாழ்க்கையில் வாழ்க்கையிலும் தரம் இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் தரம் இருக்கணும், எண்ணுகிற எண்ணங்களில் தரம் இருக்கணும். அப்பேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது போன்ற செங்கல்கள் பயன்படும். மீதி இருக்கவங்களுக்கெல்லாம் செங்கல்லாவது வெங்கல்லாவது எல்லாம் ஒன்று தான், வெங்கச்சாங்கல்ல ஒன்று தான் அவங்களுக்கு. அப்படியான இன்ஜினியர்ட்டெல்லாம் போய் வீட்டை கட்டிடாதீங்க, வீடு வீணாக போயிடும். நல்ல மணலை போட்டு கட்டுங்க. சாய் பிரிக்ஸ் மாதிரியான நல்ல அருமையான ஒயர்கட் செங்கலை போடுங்க. நல்ல மனிதர்களோடு கொஞ்சம் விலை சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, கட்டுங்க. வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி என்னுடைய அன்னை ராஜராஜேஸ்வரி கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுடைய நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய் பண்ணி சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.